நமது ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள். எபேசியர் 6:10 முதல் 20. தியான வசனம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நாம் தகுதியாகும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்பதாக பவுலடிகளார் கூறுகிறார் புத்திமதியாக. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆனால் சோதனை ஒரு எளிதான காரியம் அல்ல. நல்ல போர்ச்சேவகன் ஒரு காலம் தன்னுடைய சத்துருவை அற்பமாய் துச்சமாய் எண்ணவே மாட்டார். அநேகர் சாத்தானை அற்பமாய் எண்ணுகிறார்கள். பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவனை அற்பமாக எண்ணி அவனை குறித்து கவலைப்படுவதே இல்லை. சாத்தான் அற்பமாய் எண்ணப்படக்கூடியவன் அல்ல, அவன் மகா கொடிய சத்துரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் மிகுந்த வல்லமை உள்ளவன், வலிமையுடையவன். அதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் அற்பமாய் எண்ணப்படக்கூடியவன் அல்ல, அவன் மகா கொடிய சத்துரு. இன்று நாம் சிந்திக்கப்படுகிற இந்த பகுதிகளை நாம் பார்ப்போம் என்றால், இங்கே விஸ்தரிக்கப்படுகிற போராட்டம் இன்னதென்று அநேகருக்கு தெரிவதில்லை. இதில் 3 முக்கிய காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, இந்த போராட்டம் நடக்கின்ற இடம். இந்த போராட்டம் உன்னதங்களிலே நடக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த எபேசியர் நிருபத்தை முழுவதுமாக வாசிப்போம் என்றால், இந்த நிருபம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் உன்னதங்களில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறார்கள். பூலோகம் பரலோகத்தை சந்திக்கும் இடம்தான் உன்னத ஸ்தலம். பூமியிலே மனிதர் ஜீவிக்கக்கூடிய மேலான கிறிஸ்தவ ஜீவியத்தையே உன்னத ஸ்தலம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆசீர்வாதத்தை பெருகுவதற்காக தேவன் அனுமதிக்கின்ற ஒரு இடம், ஆசீர்வாதம் பெறுகின்ற ஒரு இடம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆத்துமா குணப்பட்டு தேவன் அருளக்கூடிய ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்ற உடனே தானே சாத்தான் அந்த ஆத்துமாவை சோதிக்கும்படியாய் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றவுடனே சாத்தான் அவரை சோதிக்கும்படியாய் வந்தார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் மற்றெல்லாரை விட அதிகமாய் சோதிக்கப்படுவார்கள். ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போய் ஆசீர்வாதம் பெற்று வந்தவுடனே சாத்தான் அவன் முன்னில்லாத விதமாய் அவனை சோதிப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, இந்த போராட்டம் நடக்கிற இடம் அது இளைப்பாறுதலை கண்டடையும் இடம். அது இளைப்பாறுதலை கண்டடையும் இடம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் வைத்தார் என்பதாக 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இளைப்பாறுதலை கண்டடைவதும் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அவர்கள் அங்கே தங்கி தாபரித்து சமாதானமாய் உட்காருவதை பிசாசானவன் விரும்புவது கிடையாது. ஆகையினாலே அந்த இளைப்பாறுதலை சிதறடிக்கும்படியாக உபாயத்தந்திரங்களிலே ஈடுபடுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அலைந்து தெரிந்தது போதும் நான் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இளைப்பாறுதலை கொடுத்தவர் அல்லவா? வருத்தப்படுகிறவனே, பார சுமக்கிறவனே, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது தானே ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை இன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் அர்த்தம் நிறைந்ததாக இன்றும் அழைக்கின்ற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது அல்லவா? ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்.
அந்த நிலைமையிலிருந்து நம்மை சிதறடிக்கும்படியாக சாத்தான் பற்பல விதமான உபாய தந்திரங்களோடு வருகிறான். ஆனால் நீயும் நானும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது, அந்த ஆண்டவருடைய இளைப்பாறுதலை பெற்றவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது, ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது, சாத்தானுடைய எந்த ஆயுதமும் அங்கே வாய்க்க முடியாது. இப்படிப்பட்ட உன்னதமான சிலாக்கியத்திற்குள்ளாக இருக்கின்ற பிள்ளைகளை சிதறடிக்கும்படியாக சாத்தான் என்ன செய்கிறான்? அவன் தந்திரமாய் வேலை செய்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய இளைப்பாறுதலை விட்டு பிரித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சாத்தான் என்ன செய்கிறான்? சோதிக்கிறவனாக இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இளைப்பாறுதலை கண்டடைந்த ஆத்துமாவுக்கு சாத்தானால் மிகுதியான சோதனை வரும் என்பதை மறந்து போகாதீங்க. ஏனோ தானோ என்று நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை மிக எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மூன்றாவதாக, இது ஐக்கியத்தை பெருக பண்ணுகின்ற ஒரு இடம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது இப்பொழுது விளங்கும் பொருட்டாக இந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையுடைய தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை ஒரு ஆத்துமா பெருக பண்ணும்போது அதற்கு சோதனைகள் வரும். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்ற பொழுது சோதனை வருகிறது. ஆண்டவருடைய ஐக்கியத்தை ஒரு ஆத்துமா இன்னும் அதிகரித்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் அதற்கு சோதனை வருகிறது. 3 வகையான வானங்கள் உண்டு. நாம் சரீர கண்களால் பார்க்கிற வானம் ஒன்று இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிற மகிமையின் வானம் என்று இன்னொரு வானமும் இருக்கிறது. இவைகளுக்கு இடையிலே கிருபையின் வானம் என்ற இன்னொரு வானமும் இருக்கிறது. இந்த கிருபையின் வானமாவது என்ன? பரலோகத்திலே மகிமையடைந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண வருவதினாலே அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருப்பதினால் உண்டாகிற இருதய அனுபவமே கிருபையின் வானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அனுபவத்தை உடையவர்களே உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர்கள். இவர்களைத்தான் சாத்தான் எல்லாரிலும் அதிகமாய் சோதிப்பான். சாத்தானின் ராஜ்யத்திற்கு பலத்த சத்துருக்கள் இவர்கள்தான். ஆதலால் சாத்தான் இவர்களையே அதிகமாய் பகைக்கிறான். இவர்களுக்கே கொடிய சோதனைகளை அனுப்புகிறான். இந்த சோதனைகள் மிக சாதாரணமான ஒரு சோதனைகள் அல்ல. மகா வஞ்சகமும் கொடிதுமான ஆவிக்குரிய சோதனைகள் இவர்களுக்கு வரும். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். ஆவியின் சேனைகளோடு இவர்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. இவைகளை அவர்கள் எதிர்பாராததினாலேயே எளிதாக விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் வெகு கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக இந்த போராட்டத்திலே உபயோகப்படுகிற பிசாசின் தந்திரங்களை நாம் பார்ப்போம் என்றால், அவனுடைய தந்திரங்கள் என்பது பிசாசின் முறைகள் என்று சொல்லலாம், அவனுடைய வழிமுறைகள் என்று சொல்லலாம். அவன் பல முறைகளை கையாடுகிறான். ஆனால் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்ல என்பதாக 2 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம். அவனிலும் பெரியவராகிய தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவனுடைய தந்திரங்களை நாம் அவராலே அறிந்து கொள்ள முடியும். அவன் உபயோகப்படுத்துகின்ற சில தந்திரமான முறைகளை பார்ப்போம் என்றால், சோதனையை அனுப்பும்படி தெரிந்து கொள்ளும் நேரத்திலே தன் தந்திரத்தை அவன் உபயோகிப்பான். சோதனையை அனுப்பும்படி தெரிந்து கொள்ளும் நேரத்திலே தன்னுடைய தந்திரத்தை உபயோகிப்பான். தாவீது சோம்பலாயிருந்த போது அவனை சோதித்து வெளத்தட்டினான். பேதுரு புகழ்ச்சியினால் பெருமையடைந்திருந்த போது அவனை தன் கருவியாயிருக்கும்படி இழுத்து கொண்டான். எலியா மகா பெரிய வேலை செய்து சரீரத்திலே தளர்ச்சி அடைந்திருக்கின்ற பொழுது அவனுக்கு பயத்தை கொடுத்து தப்பியோடச் செய்தான். பரிசுத்த பவுல் 3ஆம் வானம் மட்டும் உயர்த்தப்பட்ட பின்பு சாத்தான் அவரை குட்டி கொண்டிருக்க தூதனை அனுப்பினான். உன்னதங்களிலே ஆவிக்குரிய போராட்டம் இப்படித்தான் நடக்கும். எவ்வளவுக்கு ஆவிக்குரிய சிந்தை நம்மில் அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் சோதனைகளும் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் விழித்திருப்பதனாலேயே சோதனைக்கு ஆயத்தமாக இருக்கலாம். அடுத்தபடியாக அவன் உபயோகிக்கிற கருவிகளிலேயும் அவன் மகா பெரிய தந்திரவாதி.
சாத்தான் மகாபெரிய ஞானவானாய் திறமசாலியாய் இருந்த போதிலும் அவன் சர்வ வல்லவன் அல்ல. ஆண்டவர் சர்வ வல்லவரானபடியினால் எந்த பலவீனனையும் தமது கருவியாய் உபயோகிக்க அவரால் கூடும். சாத்தானோ அப்படி செய்ய முடியாது. தகுதியான கருவிகளை தேடி பிடித்து தான் உபயோகிப்பான். இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பேதுருவை உபயோகித்தான். பர்னபாவை பவுலின் என்று பிரிக்க மார்க்குவை உபயோகித்தான். பெத்தேலுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசியை கெடுக்க கிழவனான இன்னொரு தீர்க்கதரிசியை உபயோகித்தான் என்று பார்க்கிறோம். ஒன்றாவதாக, அவன் சோதிக்கிற விதத்திலேயும் தந்திரத்தை கையாடுவான். குணப்படாதவர்களை வெளிப்படையாய் சோதிப்பான். தேவனுடைய பிள்ளைகளையோ அவன் மகா கள்ளத்தனமாக சோதிப்பான். ஆவிக்குரியவர்களை அவன் மகா தந்திரமாக சோதிப்பான். அவன் தன் மெய்யான ரூபத்தை காட்டவே மாட்டான். அருமையானவர்களே, இந்த போராட்டத்திலே வெற்றி பெறும் முறையை பார்ப்போம் என்றால், முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் நிற்கும் நிலையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி வேண்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிற்பதே மகா முக்கியமான காரியம். இரண்டாவதாக, ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, எல்லா சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழிப்போடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபித்து விழிப்போடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய கையில் உள்ள ஆவியின் பட்டயம் துருப்பிடித்து போகக்கூடாது. ஆவிக்குரிய வேலைகளிலெல்லாம் சிறப்பான பெரிய வேலையாகிய சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணும் வேலைக்கு எல்லாவற்றிலும் அதிகமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும். இது எந்த சமயத்திலும் செய்யப்பட வேண்டிய வேலையாதலால் எந்த வேலையோடும் கூட இந்த இடைவிடாத ஜெப வேலை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பிசாசின் உபாயத்தந்திரங்களில் நாங்கள் வெற்றி பெறத்தக்கதாக உமக்குள்ளாக நிற்கும் நிலையை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆயுதங்களை தரித்து கொண்டு ஆவியினாலே எல்லா சமயத்திலும் நாங்கள் போராடி ஜெபம் பண்ணி விழித்து கொண்டு பிசாசின் கண்ணியிலிருந்தும் பிசாசின் தந்திரங்களிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள நீர் எங்களுக்கு வேண்டிய பலத்தை அனுதினமும் கொடுத்துள்ள எங்களை உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய தயவுள்ள வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.